ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான அரிதாக கேட்கப்படுற காய்கறியை பற்றி தான். அதுதான் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ். பல பேருக்கு பெயரே புதுசாக இருக்கும். பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே எழுந்திருக்கும். இது ஒரு சிறிய முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொருள். ஆனால் அதில் நிறைய ஆரோக்கிய ரகசியங்கள் ஒளிந்திருக்குங்க. பழைய ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக பெல்ஜியம் நாட்டில் பிரசல்ஸ் அப்படின்ற ஊரில் இதை வளர்த்தாங்க. அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்தது. இது நம்ம உடலுக்கு என்னெல்லாம் நன்மை தருது, எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரசல்ஸ் மினி பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸ் போல தோன்றினாலுமே ஆனால் அது அப்படி இல்லை. அது ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்தது. அது அதிக ஊட்டச்சத்து மதிப்பையும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கு. இது எலும்பு உருவாவதற்கு உதவும், புற்றுநோயை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. பிரசல்ஸ் மூளைகளின் நன்மைகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு குரூசிஃபெரஸ் வகை காய்கறி, அதாவது முட்டைக்கோஸ், பிரக்கோலி, காலிஃப்ளவர் குடும்பத்தோட சேர்ந்தது. சிறிய பச்சை பந்த போல இருக்கும். ஒவ்வொரு ஸ்ப்ரவுட்ஸும் வைட்டமின்களாலும் நார்ச்சத்துகளாலும் நிரம்பி இருக்கும். அதில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கலோரிகள் குறைவாக இருந்தாலும் தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் அதிகமாக இருக்கிறதால அது ஆரோக்கியமானவின்னு சொல்லப்படுது. அதில் வைட்டமின் கே நிறைஞ்சிருக்கு. இது ரத்த உறைதலுக்கு உதவுது மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, எலும்புகளை மேம்படுத்தும். பிரசல்ஸ் மூளைகளின் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இருக்குங்க. அது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது ஆக்சிஜனேற்றிகள் நிறைஞ்சது. உங்கள் எலும்புகளின் உருவாக்கத்தை மேம்படுத்துறதுல குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது மற்றும் திசு பழுது பார்க்கறதுல ஈடுபட்டிருக்கு. புற்றுநோயை தடுக்குது. பிரசல்ஸ் மூளைகளில் சல்ஃபர் சேர்மங்கள் இருக்கு. அது மனிதர்களுக்கு புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. இந்த சேர்மங்கள் நுகர்வு, செரிமானத்தின் போது செயலில் உள்ள சேர்மங்களாக உடைக்கப்படுது. இதில் அதிக அளவு குளோரோஃபில் உள்ளது. இது ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது மற்றும் கணைய புற்றுநோய் உருவாக்கக்கூடிய சேர்மங்களுக்கு எதிராக செயல்படுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பிரசல்ஸ் மூளைகள் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதால உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்குது. அது உங்கள் உணவில் சேர்க்கறதன் மூலம் மற்ற நோய்களை உங்களால் தடுக்கவும் முடியும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிரசல்ஸ் மூளைகளை சாப்பிட்றது உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்கும். இது உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைச்சி உங்கள் ரத்த சர்க்கரை அளவையும் கொழுப்பையும் மேம்படுத்துது. நீரிழிவு நோய்களுக்கு ஒரு சிறந்ததுன்னு சொல்லப்படுது. பார்வையை மேம்படுத்துது. பிரசல்ஸ் மூளைகளில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க காரணமாக இருக்கு. இது கண்புரை போன்ற பல்வேறு கண் நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது. சருமத்துக்கு நல்லதுங்க. இந்த உணவை உங்கள் உணவில் சேர்க்கறது உங்கள் சரும அமைப்பை மேம்படுத்தி சுருக்கங்கள், மாசுபாடு மற்றும் சூரிய ஒளியால் ஏற்படுற சேதத்தை தடுக்கும். இது ஃப்ரீ ரெடிக்கல் சேதத்தையும் தடுக்குது மற்றும் கொலாஜன் உற்பத்திக்கு அவசியமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஆரோக்கியமான குடலை ஊக்குவிக்குது. இது அதிக நார்ச்சத்து கொண்டது மற்றும் உடல்ல உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துது. இது குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துது மற்றும் மலச்சிக்கலை தடுக்குது. இது இரைப்பை, குடல் புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்குது. பிறப்பு குறைபாடுகளை குறைக்குது. கர்ப்பிணி பெண்கள் பிரசல்ஸ் மூளைகளை தங்களோட உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல ஃபோலிக் அமிலம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது உங்க குழந்தையின் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிற ஒரு அற்புதமான உணவு. இது உங்க குழந்தையின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது. உங்க உடல்ல ஃபோலிக் அமிலம் குறைபாடு உங்க குழந்தையின் முதுகெலும்பு மற்றும் மூளையின் பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்க இந்த பிரசல்ஸ் சாப்பிட்றதால அந்த குறைபாடை தவிர்க்க முடியும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பிரசல்ஸ் மூளைகளில் உள்ள குளுக்கோசினோலேட்டுகள் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுது மற்றும் மூளை நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகளையும் குறைக்குது. எடை இழப்புக்கு உதவுது. பிரசல்ஸ் மூளைகளில் கலோரிகள் குறைவா இருக்கு. மேலும் அது எடை குறைக்க உதவும். அது உங்க நீண்ட நேரம் முழுவதுமா வச்சிருக்க உதவியா இருக்கு. உங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது. தினமும் அந்த பிரசல்ஸ் மூளைகளை எப்படி சாப்பிடலாம்? நீங்க ஒவ்வொரு நாளும் பிரசல்ஸ் மூளைகளை சாப்பிடலாம். ஆனா நீங்க மற்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் உட்கொண்டா அதோட உட்கொள்ளலை குறைக்கிறது நல்லது. இது வீக்கம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நச்சுக்களை நீக்கிற சக்தி. பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கிற சல்ஃபரோஃபேன் அப்படின்ற மூலப்பொருள் நம்ம கல்லீரல் செயல்பாட்டை தூண்டி உடலுக்குள்ள நச்சுக்களை நீக்குது. அதனால உடல்ல எப்போதும் சுத்தமாக இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கவும் உதவியா இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படும்.
இது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. இதய நோய்களுக்கான ஆபத்தை குறைச்சி இரத்த குழாய்களை சுத்தமா வச்சிருக்க உதவுது. அதனால இதய பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். மூளை சக்தி அதிகரிக்குது. வைட்டமின் கே மற்றும் ஒமேகா 3 போன்ற பொருட்கள் மூளை நரம்பு செல்களை பாதுகாக்கும். மன அழுத்தம், நினைவிழப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து போல வேலை செய்யுது. கேன்சர் எதிர்த்து போராடுது. பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் சல்பரோஃபென், குளுக்கோசினோலேட்ஸ் போன்ற பொருட்கள் கொண்டது. இது கேன்சர் செல்களை தடுக்க உதவுது. முக்கியமா மார்பகம், குடல், நுரையீரல், புரோஸ்டேட் கேன்சரை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எலும்பு வலிமை. வைட்டமின் கே மிக அதிகமா இருக்கிறதால எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்குது. பிராயம் அடையும் போது ஏற்படும் எலும்பு மடிதல் பிரச்சனைகளுக்கு இதை உணவுல சேர்க்கறதால நல்லது ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் சியின் அளவு அதிகம்ங்க. அதனால சளி, காய்ச்சல், தொற்றுநோய் போன்றவை விரைவில் நமக்கு குணமடையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. இதுல இருக்கிற நார்ச்சத்து ரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்த உதவுது. அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க இதை வேக வச்சு சாலட் வடிவில் சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கிற நண்பன்னு சொல்லலாம். பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் மிக குறைந்த கலோரி கொண்டது. அதனால நார்ச்சத்து அதிகமா இருக்கும். நீண்ட நேரம் பசி வராது. இதனால டயட் ஃப்ரெண்ட்லி காய்கறின்னு கூட சொல்லலாம். தோல் மற்றும் முடி நலனுக்கு உதவியா இருக்கு. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்ந்து தோல் பிரகாசத்தை தருது. முடி விழுவது குறையும். மன அமைதி. ஃபோலேட் மற்றும் பி விட்டமின்கள் நம்ம மனநிலையை சீராக்கி மன அழுத்தம் குறைக்க உதவுது. எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். அதே போல இந்த ஸ்ப்ரவுட்ஸ்க்கும் சில பக்க விளைவுகள் உண்டு. வயிற்றுல வாயு, ப்ளோட்டிங் ஏற்படலாம். அதிக நார்ச்சத்தால சிலருக்கு வயிற்று வீக்கம், வாயு பிரச்சனை ஏற்படும். அதனால இதை மெதுவாக தான் டயட்ல சேர்க்கணும். வைட்டமின் கே அதிகம். இது ரத்த முறையை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் கேவை கொண்டதுங்க. அதனால பிளட் தின்னர் மருந்து எடுத்துக்கொள்றவங்க மருத்துவரை கலந்தோசிக்கணும். சிறுநீரக துர்நாற்றம். சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் காரணமா சிலருக்கு துர்நாற்றம் வரும். இது சாதாரணம் தான், சீக்கிரமே சரியாயிடும். அதிக அளவு சாப்பிட்டா ஜீரண கோளாறு ஏற்படும். அதனால ஒரு நாளைக்கு அரை கப் அளவு போதுமானது. எப்படி சாப்பிடலாம்? ஸ்டீம் பண்ணி, அப்படி இல்லைன்னா பாயில் செஞ்சு உப்பு, மிளகு சேர்த்து சாப்பிடலாம். ரோஸ்டட் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் மிகவும் சுவையானது. சிறிது ஆலிவ் ஆயில், பூண்டு சேர்த்தால் அருமையா இருக்கும். சாலட், சூப் அல்லது ஸ்டீர் ஃப்ரைல நம்ம இதை சேர்த்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு சீஸ் சேர்த்து பேக் செஞ்சு கொடுத்தா சுவை அதிகமா இருக்கும். இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு சிறிய காய்கறியானாலும் அதுல நிறைய பெரிய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. அதை கட்டாயம் நம்ம டயட்ல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க. சில விஷயங்களை கவனிச்சாகணும். பக்க விளைவுகள் வராது. சிறிய அளவுல தொடங்க. உடலுக்கு பொருந்தாதா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க ரெகுலரா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்க இதை முன்னாடியே சாப்பிட்ருக்கீங்களா? எந்த வடிவில் சாப்பிட்டீங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.